இங்கிலாந்தோட கோச் தாமஸ் டூக்கல் கிட்ட இருந்து நீங்களும் நானும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? முதல் பாதியில நாங்க ஆடும் போது மாணிக்கம் மாதிரி ஆடணும், ரெண்டாவது பாதியில பாஷாவா மாறணும்னு சொல்லிட்டு ஹாரி கேனே சொல்லியிருந்தார். சோ அதுக்கு மிக முக்கியமான அந்த காரணம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு பார்த்தோம்னா தாமஸ் டூக்கல் ஹாஃப் டைம்ல அவங்க கிட்ட பேசின பேச்சு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தாரு. நீங்க தோத்தாலும் பிரச்சனையே கிடையாது, 17 நாட்கள் அவங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை மாற போறது கிடையாது, உங்க வழியில நீங்க ஆடுங்க. முன்ன பின்ன இதுதாங்க சொல்லியிருந்தாரு. அந்த ரிசல்ட் மேல இருக்கிற பிரஷர் பயத்தை முழுக்க முழுக்க நீக்கிட்டாப்ல. ட்ரைனிங்ல பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருந்தாரு இங்கிலாந்துக்கு தாமஸ் டூக்கல். கடைசியா உன் வழியில நீ ஆடு, இறங்கி ஆடுறா கபிலான்ற மாதிரி ஃப்ரீயா விட்டாரு பாருங்க. அதுதான் ஒரு பெரிய டிராமா இல்லாம ஆக்ரோஷமான பேச்செல்லாம் இல்லாம, இப்ப இமயமலையா இருந்தாலும் நீ படிப்படித்தான் ஏறி ஆகணும், அப்புறம் ஏன் டென்ஷன் அவரை போய் ஆடுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. அதுதான் நீங்களும் நானும் நிச்சயமா எடுத்துக்க வேண்டியது. இங்கிலாந்து ஜெயிப்பாங்க இந்த ஒரு வருஷம்,